உன்னத சிகரங்களையும் தாண்டி என் நேசர் எனக்காய் வந்திடுவார். உன்னத சிகரங்களையும் தாண்டி என் நேசர் எனக்காய் வந்திடுவார். இந்த லைன் பாடும்போது ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, உன்னத சிகரங்களையும் தாண்டி என் நேசர் எனக்காய் வந்துடுவார். அநேக நேரத்தில் நாம் தான் ஆண்டர்கிட்ட நெருங்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, தேவனுடைய பிரசன்னம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஜெபம் பண்ணும்போது மைண்ட் ரொம்ப டிஸ்ட்ராக்டாக இருக்கிறது, விசுவாசமே இல்லை, ஏசப்பா என்னை விட்டு போன மாதிரி இருக்குது, அவரை விட்டு நான் நிறைய பாவங்கள்லாம் துணிகரமாக பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு ஒரு கில்ட்டாகவே இருக்குது, அவருடைய சமூகத்திற்கே போக முடியல, நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ரொம்ப நேரம் ஜெபிக்கணும் போல், ஒரு நாள் 2 நாள் காத்து கொண்டு உபவாசம் போட்டு தான் ஜெபிக்கணும் போல், நிறைய தடைகள் இருக்குது, ஆண்டவரை என்னால் ரீச் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா நம்ம ஏதோ பண்ணி அவர்கிட்ட நெருங்க ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம், நிறைய தடைகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். அப்படின்னா ஆக்சுவல் ட்ரூத் என்ன அப்படின்னா, நம்ம அவர்கிட்ட போகலை, அவர் தான் பல சிகரங்களை தாண்டி நமக்கு உடனடியாக வருகிறாராம். அப்போது சிகரங்கள், மலைகள் நடுவில், நமக்கும் தேவனுக்கும் நடுவில் மலை போல தடைகள் இருந்தாலும் இப்போ தேவன் அண்டையில் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியல. ஏசப்பா உண்மையாகவே இருக்கிறாரா, என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், பட் ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா நம்மளுடைய தவறு, நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய மாம்சங்கள் தான் மலை போல் நின்றுட்டு இருக்குது. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு ஆண்டு சமூகத்தில் போக தேவையில்ல. என்ன தான் நம்ம தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும், நம்ம அவிசுவாசிகள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நம்ம இருந்தாலும், பாவிகள் அப்படின்ற கேட்டகரியில் இருந்தாலும், நம்ம நீதியே பண்ணலை, ஏசப்பாவை சுத்தமாக தேடலை, அவரை துரோகம் தான் பண்ணியிருக்கிறோம் அவருக்கு அப்படின்ற மனசாட்சி நம்மக்கிட்ட இருந்தாலும், இதெல்லாம் தான் ஏசப்பாவுக்கு ஒரு மவுண்டெயின், சிகரங்களாக இருக்குது. இது எதுவுமே பார்க்காம நம்ம கூப்பிட்ட உடனே நம்ம கஷ்டப்பட தேவையில்ல, ஆண்டவரே வேகமாக அந்த சிகரங்களெல்லாம் தாண்டி ஓடி வராராம். ஸோ நமக்கு அவருடைய சமூகம் கிடைக்காம இருக்கிறது, ஆண்டவர் என்னால் உணர முடியல அப்படின்னு நினைக்கிறது, அது எல்லாமே ஒரு பொய் தான். நம்ம எப்பொழுது இயேசுவே அப்படின்னு கூப்பிடுகிறோமோ, நமக்கும் அவருக்கும் எவ்வளோ பெரிய கேப் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே தாண்டி அவரே வராராம், அவரே நம்மை தேடி வருகிறார். என்னை முழு இதயத்தோடு தேடினீர்களானால் தேடுகையிலே என்னை கண்டுபிடிப்பீர்கள் ஏசப்பா சொல்லியிருக்கிறார். ஒன்று தான் தேவை, அந்த முழு இருதயம் நமக்குள்ளே இருந்தால் மாத்திரமே ஆண்டவரை கண்டடைய முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையுமே குப்பை என்று எண்ணிட்டு ஏசப்பா கிட்ட தான் நான் இருக்க போகிறேன். இந்த டைம் ஏசப்பாக்கு தான், ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு நான் கவனிக்க போகிறேன். என்னன்னா இந்த நேரத்தை நான் ஆண்டவருக்கு நான் கொடுக்க போகிறேன். என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறதுக்கு என் மைண்டை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம்ல, அதுதான் முழு இருதயம். இது இருந்து நம்ம இந்த மனதோடு அவர் சமூகத்தில் வந்து உக்காந்தா போதும், அவரே நம்ம அண்டையில் வருகிறார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. உன்னத சிகரங்களையும் தாண்டி என் நேசர் எனக்காய் வந்திடுவார். உன்னத சிகரங்களையும் தாண்டி என் நேசர் எனக்காய் வந்திடுவார். என் இருதய கதவை திறந்து வைத்து, என் இருதய கதவை திறந்து வைத்து, என் நேசருக்காய் நான் காத்திருப்பேன்.
என் நேசருக்காய் நான் காத்திருப்பேன். அவர் நிழலில் வாஞ்சையுடன் அமர்ந்து அவர் மதுர கனிகளை புசித்திடுவேன்.